சீனா பாகிஸ்தானுக்கு ஷாக் கொடுத்த இந்தியா 2 நாட்களில் 3 ஏவுகணை சோதனைகள். DRDO அசத்தல். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் கடந்த 2 நாட்களில் 3 முக்கியமான ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. இதன் மூலம் அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கொண்டுள்ள உலகின் மிகச்சில நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனா என 2 நாடுகளும் கூட்டாக செயல்பட்டு வருகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் சீன ஆயுதங்களை பயன்படுத்தியிருந்தது. எனவே இந்தியா உஷார் நிலையில் இருக்கிறது. மட்டுமல்லாது தனது ஆயுத பலத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் DRDO ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. ஜூன் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் 2 இடைமறிப்பு ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன. இவை 2000 கிலோமீட்டர் முதல் 5000 கிலோமீட்டர் வரை பாயும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை நடுவானிலேயே தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவை. இந்த ஏவுகணைகள் வளிமண்டலத்திற்கு உள்ளேயும் விண்வெளி பகுதியிலேயும் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை பெற்றவை. இவற்றுடன் சேர்த்து கடற்படைக்கான நடுத்தர தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் முதல் சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இது கடல் மட்டத்திற்கு மிக அருகில் பறந்து சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன் டோம் போன்ற ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும். இது எதிரி நாடுகளின் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த வெற்றியின் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் வரிசையில் ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்காக DRDO விஞ்ஞானிகளுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்த சோதனைகள் ஒடிசாவின் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் நடத்தப்பட்டன.